கெவின், சப்ஜெக்ட் நம்பர் 333. இந்த ஆள் தேனி மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறான். இதை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட மொத்த பீப்புள் டேட்டாவும் நமக்கு கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்டே கவர் ஆயிரும். என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். அவனுக்கான பார்சலை நம்ம அவுட் போஸ்ட்டில் வந்து வாங்கிக்கோ. ஓகே பாஸ், நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ, கௌதம் தானே? ஆமாம் ப்ரோ, டெலிவரி பாய் தானே? ஆமாம். ஓடிபி சொல்லுங்க ப்ரோ. ஓடிபி ப்ரோ 0333. 0333 ப்ரோ? 0333. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதில் சைன் போடணும் ப்ரோ. பென்னு இந்த இருக்கு. ப்ரோ சாரி ப்ரோ. ப்ரோ, ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு சைன், செகண்ட் பேப்பரில் 2 சைன். என்னடா வெறும் பேப்பரா இருக்கு? நமக்கு தான் கண்ணு தெரியலையோ? யாரா அவ? சரி, சைனை போடுவோம். ஓகே ப்ரோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண பார்சல் இல்லை. பார்சலில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஆக்டிவ் பண்ணதும் நெக்ஸ்ட் 15 மினிட்ஸில் அவனை சுற்றி நடக்கிற எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் எங்கள் ஏஜென்சிக்கு தெரிஞ்சிடும். அண்ட் information is wealth.
ஹாய் ப்ரோ. ஐம் ஏ டெலிவரி பர்சனா? யாரா இருக்கும்? ஆ ப்ரோ, உள்ள வந்துட்டீங்களா? நேரா வாங்க அப்படியே. இந்த வெஸ்ட் சைடு. இந்த சைக்காட்ரிக் வார்டுக்கு முன்னாடி நின்றுருக்கேனே இங்க. ப்ரோ இங்க. ஆ ப்ரோ, கௌதம் தானே நீங்க? நேத்து தானே நம்ம பார்த்தோம். ஓ, இதுக்கு முன்னாடி பார்சல் தந்திருக்கீங்களா? சாரி ப்ரோ, தெரில. நேத்து தானே பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி ப்ரோ, ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி தானே ப்ரோ? ப்ரோ 0333 ப்ரோ. என்ன பார்க்காமலே சொல்றான். சரி ஓகே. ஒரு நிமிஷம் ப்ரோ. இந்தாங்க. ப்ரோ, பெண்ணை கீழே போட்டுறாதீங்க. ப்ரோ இருங்க, நான் எங்க சைன் போடணும்னு சொல்லலையே. அட, முதல் பேப்பர்ல ஒரு சைனு, ரெண்டாவது பேப்பர்ல 2 சைனு. எல்லா பார்சலும் இப்படி தானே ப்ரோ வாங்குறீங்க? நம்ம ஏஜென்சிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? இருங்க இருங்க. என்னடா நடக்குதுங்க? புதுக்கதையா இருக்கு. என்னமோ போ. பார்சலை கொடுத்துட்டு லூசு மாதிரி பேசுறான். சப்ஜெக்ட் நம்பர் 333. இந்த ஆள் தேனி மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறான். இதை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட மொத்த பீப்புள் டேட்டாவும் நமக்கு கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்டே கவர் ஆயிரும். என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். அவனுக்கான பார்சலை நம்ம அவுட் போஸ்ட்டில் வந்து வாங்கிக்கோ. ஓகே பாஸ். Rolling in them dollars, but you're too tame. I ain't from the south, but I appreciate the wood grain. Never calling me about the noise, it's only two, man. I'm in the same building, but the floors and view change. I ain't for the waiting now. I bought a Rari and I did it just to hit a sound. God save, really about to lose all its meaning now. Guess you love to travel when I pull up and you leaving town. Say you're married to the game and I'm just here to burn it down. I got a flight in the morning, I see what you've been trying to do and I'm a mission to border. You think I never pay attention? In my mind I'm recording. I'm about to win and ruin all your goals and dreams out of boredom. Riding around with homies like we run the city. இந்த வாட்டி நான் பார்த்துக்கிறேன். Like a milli, moving silence, you can never hear me. If you got a problem when you see me, run it. ப்ரோ இங்கதான். ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ நீங்களும் இந்த லூப்ல சிக்கிக்கிட்டீங்களா இல்லையா? லூப்பா? இல்ல, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ப்ரோ ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி 0333. உங்களுக்கு எப்படி ஓடிபி தெரியும்? அது நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்துருச்சு ப்ரோ. சரி 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 இருங்க.
இருங்க, எங்கே சைன் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆடா எல்லா பார்சலும் இப்படி தானே ப்ரோ? மொதல் பேப்பரில் ஒரு சைனு, ரெண்டாவது பேப்பரில் 2 சைனு. ப்ரோ சரி போதும், கொடுங்க. ஆமா, இந்த பார்சல் எந்த ஆஃபீஸ்ல இருந்து வந்தது? அது ஒன்ல. கெவின், யோ என்னையா, நாலு தேனி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு போய் பார்சல் கொடுக்கணும், அவ்வளோதானே? போன வை. கண்டுபிடிச்சிட்டியா? கீழே வந்து பாரு. என்ன காலையில் 3:30 இவ்வளோ வெளிச்சமா இருக்குது? யோ யார் நீ, உனக்கு என்னதான் வேணும்? ப்ரோ நீ என்ன ப்ரோ திரும்ப திரும்ப வர? உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். ஐ எம் a psychiatrist. சைக்கியாட்ரிஸ்ட்? யோ என்னையா வளர்ற? ஆமா, நீ என்னோட பேஷண்ட் தான். என் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷண்ட் என்கிட்ட கதை சொல்லியிருப்பாங்க, அது கூட ப்ளே பண்ணி அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். நீயும் என்கிட்ட ஒரு 332 கதை சொல்லியிருப்பியா? அண்ட் திஸ் இஸ் 333rd one. யோ என்னையா சொல்ற? இல்லை இல்லை இல்லை, எனக்கு புரியல. இல்லை நீ போய் சொல்ற. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. இந்த பர்டிகுலர் கதை மட்டும் என் பேஷண்ட் யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே தான் நீயும் என்கிட்ட சொல்ற. மேபி அவன் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பானோ? என்னமோ சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு பேஷண்ட்டு, நீ எனக்கு டாக்டரு, நான் கதையா சொல்லிட்டு இருக்கேனா? அப்ப இந்த கதையெல்லாம் வச்சது யாரு? ஏய், சட்ட மேலாம் கை வச்சு. டேய் சைக்கோ, அவன் உன்னோட பெரிய சைக்கோ. ஆமா, கெவின் என்னோட பேஷண்ட் தான். அண்ட் ஐ எம் a psychiatrist. இவ்வளோ நாள் கெவின் தான் டைம் லூப்பில் இருக்கதா டெலியூஷனில் இருந்தான். க்யூர் பண்ணிடலான்னு நினச்சி நானும் அந்த கதையில் ஒரு கேரக்டராகவே ப்ளே பண்ணேன். பட் இந்த கதை கெவின் கிரியேட் பண்ணதில்லை. இதே கதையை என் பழைய பேஷண்ட் சொல்லி கேட்டிருக்கேன். பட் அவன் இது கெவின் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகிறான். இது சாதாரண விஷயம் இல்லை. யார் அவன்?
அப்ப இந்த கதையை போடா